காவல்துறை ஆணையருடைய கதையை முடித்த நீதிமன்றம். அதிரடியாக வழக்கு கைமாறுகிறது. கதரும் தமிழக அரசாங்கம். உண்மையாகவே காவல்துறை ஆணையருடைய கதையை முடித்திருக்கிறதா நீதிமன்றம்? வழக்குல என்ன திடீர் திருப்பம்? தமிழக அரசாங்கம் கதற வேண்டியது என்ன அப்படின்றத விரிவா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோங்க. முதல்ல இந்த வழக்கு தொடர்பாக சுருக்கமா சொல்லணும்னா, அந்த பெண்ணுக்கு நிவாரணம் கிடைச்சிருக்குது, ஆனா நீதி கிடைக்கல அப்படின்றது மட்டும் உண்மைங்க. நீதி கிடைப்பதற்கு விசாரணை தொடரணும். இன்னும் நிறைய பேர் குற்றவாளி இருந்தாங்கன்னா குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். பிறகு நியாயமாக விசாரணை நடந்து முடிந்து பிறகு சட்டப்படி தண்டனை வழங்கணும் குற்றவாளிக்கு. அப்பதான் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கும். ஆனால் இப்போது அந்த பெண்ணுக்கு உடனடியாக நிவாரணம் கிடைத்திருக்கிறது. அது எந்த மாதிரியான நிவாரணம் அப்படின்னு சொல்ல போறங்க. ஒரு விதத்துல இதுல அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வெற்றி கிடைத்திருப்பது போல எனக்கு தெரியுதுங்க. ஏன்னா அவங்க வைத்த கோரிக்கையை நீதிமன்றமானது ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. உங்க எல்லாருக்கும் தெரியும், அதிமுக சார்பில் வரலட்சுமி அவர்கள் தான் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு கடிதத்தை எழுதினாங்க. அந்த கடிதத்தின் அடிப்படையில தான் இந்த வழக்கை தானாக முன் சென்னை உயர்நீதிமன்றமானது எடுத்துக்கொண்டது. அதை தாண்டி பாஜகவுடைய வழக்கறிஞர் மோகன்ராஜ் அவர்களும் இந்த வழக்கில் தன்னை இணைத்துக் கொண்டு இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படலாம், ஆனால் இந்த காவல்துறை இந்த வழக்கை கையாளக்கூடாது, சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான காரணங்களை பட்டியலிட்டாங்க இல்லையா. இந்த ரெண்டு கோரிக்கையுமே பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது எப்படின்றத சுருக்கமா பார்க்கலாம். அதற்கு முன்பாக காவல்துறை ஆணையருடைய கதையை முடிச்சிருக்குதா நீதிமன்றம் அப்படின்னு பார்த்துலாமா. காவல்துறை ஆணையரை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளரை சந்தித்தார். இப்படி காவல்துறை ஆணையர் பத்திரிகையாளரை சந்திக்கலாமா அப்படின்னு நீதியரசர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தமிழக அரசாங்கத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பத்திரிகையாளரை காவல்துறை ஆணையர்கள் இல்ல உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சந்திக்கலாம், தனிப்பட்ட குடும்ப விஷயம் தொடர்பாகத்தான் அரசு ஊழியர்கள் பத்திரிகையாளரை சந்திக்க கூடாதுங்க, ஆனால் அரசாங்க தொடர்புடைய விஷயங்கள்ல பத்திரிகையாளரை சந்திக்கலாம், குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தால் பத்திரிகையாளரை சந்திக்கலாம், அதற்கு சட்டம் அனுமதிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீதியரசரை பொறுத்த வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது அவர் சட்டத்தை மீறி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. என்ன சட்டத்தை மீறி இருக்கின்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது புலன் விசாரணையானது ஆரம்ப காலகட்டத்தில் தான் இருக்கிறது. இப்படி ஆரம்ப காலகட்டத்திலே இவர்தான் குற்றவாளி, இவரை தாண்டி யாருமே இல்லை என்று சொல்லிவிட்டு குற்றவாளியினுடைய ஒட்டுமொத்த விவரத்தையும் இவர் வெளியிட்டு இருக்கின்றார். எதற்காக? விசாரணை முதற்கட்டத்தில் இருக்கின்ற போது குற்றவாளியினுடைய முழு விவரத்தையும் வெளியே விட வேண்டும். எதன் அடிப்படையில் இவர் தான் குற்றவாளி, இவரை தாண்டி யாருமே இல்லை என்று காவல்துறை ஆணையர் முடிவுக்கு வந்தாரு. இப்படி குற்றவாளியினுடைய பெயரை வெளியே விட்டதும், குற்றவாளி தொடர்பான விவரங்களை வெளியே விட்டதும், அவ்வளவுதான், குற்றவாளியே இல்லை இவர் ஒருத்ததான் என்ற முடிவுக்கு வந்ததனாலும் விசாரணைக்கு இவர் தடங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார். அதனால பத்திரிகையாளரை சந்திப்பது தவறு. அது மட்டுமில்ல, இந்த விஷயத்துக்கு பத்திரிகையாளர் சந்திச்சிட்டாரு. ஆனா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்தாலும் சரி, அதே மாதிரி சென்னை காவல்துறையினராக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவோ வழக்குகளை கையாளுகின்றார்கள். அத்தனை வழக்குகளுக்கும் காவல்துறை ஆணையர் பத்திரிகையாளர் சந்தித்து விளக்கம் அளிப்பாரா? அப்போ இவர் பத்திரிகையாளர் சந்தித்ததை நாங்க நேர்மறையா எடுத்துக்கொள்ளல. அதனால் தமிழக அரசாங்கமானது இந்த காவல்துறை ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கின்றார்கள். இதுவே பெரிய விஷயம் இல்லையா? காவல்துறை ஆணையருக்கு எதிராக நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்ற கருத்து. அது மட்டும் இல்லைங்க, காவல்துறை ஆணையரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் குற்றவாளி, இவரை தாண்டி யாரும் இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்ததுனால இவர் தலைமையில விசாரணை ஒழுங்கா நடக்குமா? நிச்சயமா நடக்க வாய்ப்பே கிடையாது. நாங்க இந்த விசாரணையை வேற ஒரு குழுவுக்கு மாற்றுகின்றோம், வேற ஒரு புலனாய்வு குழுவுக்கு நாங்க மாற்றுகின்றோம். இதைத்தான் அதிமுகவும் சரி பாஜகவும் கேட்டிருந்தாங்க. ஏன்னா குற்றவாளி ரெண்டுக்கும் மேற்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனா காவல்துறை ஆணையர் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இவர் தலைமையில விசாரணை நேர்மையாக நடக்காது. அதனால இந்த விசாரணை ஒரு இடைக்காலமாக ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில விசாரிக்கலாம், அப்படி இல்லைன்னா சிபிஐ விசாரிக்கலாம். அதனால ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில இந்த விசாரணை நடக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நீதியரசரை பொறுத்த வரைக்கும் ஒருபடி மேலவே போயிட்டு அருண் கிட்ட இருந்த அதிகாரத்தை பறித்து ஆவடியில் இருக்கக்கூடிய காவல்துறை ஆணையர்கிட்டையும், அண்ணா நகரில் இருக்கக்கூடிய காவல்துறை ஆணையர்கிட்டையும், சேலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை ஆணையர்கிட்டையும் இந்த வழக்கை ஒப்படைச்சிருக்கிறாங்க. இந்த காவல்துறை ஆணையர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது.
என்னன்னா இவங்கெல்லாம் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள். ஒரு பெண் எவ்வாறு பாதிப்பு அடைந்தால் அவருடைய மனநிலை என்ன என்பதை ஒரு பெண் ஐபிஎஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரிந்து கொள்ளலாம். ஒரு பெண்ணால தான் ஒரு பெண்ணை புரிந்து கொள்ள முடியும். அப்படின்றதுனால தான் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்ட புலனாய்வு குழுவை அமைத்து நீதிமன்றமே வந்து பார்த்தீங்கன்னா அருண்குமார் காவல்துறை கண்காணிப்பார்கிட்ட இருந்து வழக்கை பிடுங்கி அவங்க கிட்ட கொடுத்துருக்குது. ஒன்று, தமிழக அரசாங்கமானது காவல்துறை கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இரண்டாவது, அவர் விசாரிக்க கூடாது என்று அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருப்பதனால காவல்துறை கண்காணிப்பாளருடைய கதையை நீதிமன்றம் முடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வழக்குக்கும் அவருக்கும் தொடர்பில்லை. ஒருவேளை இந்த வழக்கை ஆரம்ப காலகட்டத்தில் அருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் கையாண்டார் என்ற அடிப்படையில் இந்த 3 காவல்துறை ஆணையர்களும் வந்து இவர்கிட்ட விசாரிக்கலாம். எப்படி கைது பண்ணீங்க, எங்க போனீங்க, அவர் எங்க இருந்தார் என்று சொல்லிட்டு ஆரம்ப கட்ட தகவலை அருண்குமார் ஐபிஎஸ் கிட்ட கேட்டு பெறலாம். ஆனால் இவர் இந்த வழக்கை கையாள முடியாது. இப்போ வேற ஒரு அமர்வுக்கு, வேற ஒரு புலனாய்வு அமைப்புக்கு மாற்றப்பட்டிருப்பதனால் விசாரணை ஒழுங்கா நடக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஒரு நண்பர் எனக்கு போன் பண்ணியிருந்தார். அதை சொல்லிட்டு மாணவிக்கு என்ன நிவாரணம் வழங்கப்பட்டது அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்றேங்க. அந்த நண்பர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண் வந்து எஃப்ஐஆர்ல சொன்ன தகவல் மட்டும்தான் வந்திருக்கிறது. ஆனா அந்த பொண்ணா கூட ஒரு பையன் இருந்தான் இல்லையா, அந்த பையன் என்ன சொல்றான், அந்த பையனுடைய வாக்குமூலம் என்ன, அவன் ஏன் ஓடனா, அந்த பையனுடைய விவரங்கள் தான் என்ன, எதை பற்றியும் நமக்கு தெரிந்து கொள்ள முடியலையே. ஒருவேளை அந்த பையனே வந்து இந்த பெண்ணை சீரழித்த காம கொடூரனுக்கு நண்பனா கூட இருக்கலாம் இல்லையா, அவங்க கூட தகவல் தந்திருக்கலாமா இல்லையா. அந்த பொண்ணை தனியா கூட்டின்னு வந்துட்டேன் பிரதர் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா. அதனால அந்த பையன் என்ன சொன்னா, எஃப்ஐஆர்ல அவன் சொன்ன வாக்குமூலம் பதியப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்ற தகவல் நமக்கு கிடைக்கவே இல்லைங்க. ஒரு பெண்ணினுடைய வாக்குமூலம் மட்டும்தான் எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்குது. ஆனா அந்த பையனுடைய வாக்குமூலங்கள் பதியப்படல. ரெண்டாவது, தனியா உட்காந்து பேசி கொண்டிருக்கின்ற ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் தனியா ஒரு ஆள் வந்து மிரட்டிட முடியுமா? 2 பேரு ஒரு ஆளை சமாளிக்க முடியாதா? அப்படின்னா ஒரு ஆள் வந்து 2 பேரை தான் மிரட்டினானா, வீடியோ எடுத்ததுனால பயந்துட்டாங்களா, என்ன நிகழ்வு? பொண்ணு அடிக்க, பையன் பிடிக்க 2 பேருமே சமாளிச்சுட்டு இருக்கலாமே இந்த காம கொடூரன்னு. ஆனால் அவன் ஒரு ஆள் வந்து மிரட்டி 2 பேரும் வந்து தனித்தனியா ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்றது நம்பும்படியாக இல்லையே அப்படின்னு அவர் சொன்னாருங்க. எனக்கு போன் பண்ணவருடைய சந்தேகம் ஒரு புறம் இருக்கட்டும், இப்போ அந்த பெண்ணுக்கு என்ன நிவாரணம் கிடைச்சிருக்குது அப்படின்றத நம்ம சுருக்கமா பார்த்துடலாம். அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் உளவியல் ரீதியாக பாதிப்படைந்திருக்கின்றார்கள், உடல் ரீதியாகவும் பாதிப்படைந்திருக்கின்றார்கள். அதனால உடனடியாக ஏதாவது நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு நீதிமன்றம் கருதி இருக்கிறது. அதனால எஃப்ஐஆர் வெளியாகி உள்ள தளவுல அந்த அம்மா பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது, அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில மட்டும்தான் படிக்கணும், வேற எங்கேயும் அவங்க படிக்கக்கூடாது, அதற்கு நீங்க உறுதியளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கல்வி கட்டணங்கள் பெறக்கூடாது, பேருந்துல வந்தாங்கன்னா பேருந்து கட்டணத்தை நீங்க தான் வந்து கொடுக்கணும். இல்ல மீண்டும் நான் அங்கேயே, அதாவது விடுதியிலே தங்கி படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் விடுதி கட்டணத்தை நீங்க தான் கொடுக்கணும். எந்த விதத்திலும் அந்த பெண்ணுக்கு நிர்பந்தம் இருக்கக்கூடாது. இந்த சமூகத்துல அந்த பெண் பழைய நிலைக்கு வரணும்னா யூனிவர்சிட்டி முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்க 2 மருத்துவரை வச்சு அந்த பெண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறோம் அப்படின்னு யூனிவர்சிட்டி சார்பில் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த பெண் பாதிப்படைஞ்சிருக்கின்றால் இந்த சம்பவம் துரதிருஷ்டவசமானது. அதனால யூனிவர்சிட்டி அந்த பெண்ணின் பக்கத்துல தான் இருக்கும், அவங்களுக்கு உறுதுணையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து யூனிவர்சிட்டி சார்பிலும் வந்து நீதிமன்றத்துல உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு பாதுகாப்பு விஷயங்களுக்கு வந்தோம்னு கேட்டீங்கன்னா, யூனிவர்சிட்டியில 996 கேமராக்கள் இருக்குதான். அதுல ஒரு 20-30 தான் பழுதா இருக்குதான், மற்றது எல்லாம் ஒர்க் பண்ணுதான். ஆனா இத்தனையும் ஒர்க் பண்ணியும் அவனை ஏன் கேமராக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பிடிக்க முடியல அப்படின்ற சந்தேகம் நமக்கு இருக்குது. நீதிமன்றம் கேட்டுச்சா என்று நமக்கு தெரியலீங்க. அது மட்டும் இல்ல, எஃப்ஐஆர் எப்படி வெளியாச்சு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு தமிழக அரசாங்கத்தினுடைய தலைமை வழக்கறிஞர் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, ஐயா நாங்க வந்து இந்த எஃப்ஐஆரை வெளிவிடலைங்க, ஆனால் இந்த எஃப்ஐஆரை யார் வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு நாங்க விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக சட்டத்தின் முன்பாக அவங்களை நிறுத்துவோம். இந்த எஃப்ஐஆர் 14 பேர் தரவிறக்கம் செய்திருக்கின்றார்கள், அவங்க கிட்ட விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எதற்காக தரவிறக்கம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இரண்டாவது,
எஃப்ஐஆர் நாங்க லீக் பண்ணலன்னு சொல்றீங்க, அப்புறம் யார் தான் லீக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது விசாரணையானது முதற்கட்டத்தில் இருக்கிறது. அடுத்தடுத்த விசாரணைக்கு பிறகு யார் லீக் பண்ணாங்க அப்படின்ற விவரம் தெரியும், அதை நாங்க நீதிமன்றத்தில் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, இந்த வழக்குல 2 பேர் ஈடுபட்டு இருப்பதாக சொல்றாங்க. ஆனா ஒரு ஆள் என்றுதான் காவல்துறை ஆணையர் சொன்னார். அந்த 2வது நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு தமிழக அரசாங்கத்தின் சார்பில் விசாரணையானது போயிட்டு இருக்குது. இப்பதான் நீங்க புதிய விசாரணை குழுவை போட்டிருக்கீங்க. நடுநிலையாக, நேர்மையாக, வேகமாக இந்த விசாரணை நடக்கும். இந்த விசாரணைக்கு பிறகு இந்த வழக்குல ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அவங்கள விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து உரிய தண்டனையை நாங்க கொடுப்போம் அப்படின்னு உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே மாதிரி வழக்கம் போல அதிமுக மற்றும் பாஜக சார்பில் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. என்ன குற்றச்சாட்டு என்று சொல்கின்ற போது, இவர் அரசியல் பின்புலம் கொண்டவராக இருக்கின்றார். இன்னைக்கு தமிழகத்தை ஆளக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய பிரதான முக்கிய புள்ளியுடன் இவர் போட்டோ எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நீதியரசரை பொறுத்த வரைக்கும், ஏப்பா எங்களை கூட தான் நிறைய பேர் சந்திக்கிறாங்க, நிறைய பேர் போட்டோ எடுக்கிறாங்க, அதற்காக இவனுக்கும் திமுக தலைமைக்கும் தொடர்பு இருக்குது, அவங்க சொல்லிதான் இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால அதெல்லாம் ஒரு வாதமா எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னாங்க. 2வது, எஃப்ஐஆர் மேட்டரை நீதியரசரை பொறுத்த வரைக்கும் கிழிச்சிட்டாரு. ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார், இது எஃப்ஐஆரே கிடையாது, குப்பையில போடுற மாதிரி இருக்குது, இந்த எஃப்ஐஆரை யார் பார்த்தாலும் சரி அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணிருக்குது அப்படின்னு சொல்றன்ற அளவுக்கு இந்த எஃப்ஐஆர் ஆனது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி எஃப்ஐஆர் எழுதக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதை நீதியரசர் அவர்களும் பாத்தீங்கன்னா உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆரா? இந்த மாதிரிதான் எஃப்ஐஆர் எழுதுவீங்களா? விரும்பத்தகாத வார்த்தைகளை கொண்டு நிரப்பி இருக்கிறீங்க எஃப்ஐஆர், இது எஃப்ஐஆரே கிடையாது என்று சொல்லிட்டு கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் நீதியரசர்கள். ஆளுநரும் இன்னைக்கு யூனிவர்சிட்டியில போயிட்டு ஒட்டுமொத்தமாக ஆய்வு நடத்தியிருக்கின்றார் பாதுகாப்பு விஷயங்கள் தொடர்பாக. சரி நண்பர்களே, இதெல்லாம் முதல் கட்ட தகவல் தான். ஏதாவது நீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த தகவலை நான் மறந்திருந்தேன்னா மீண்டும் உங்ககிட்ட அடுத்த வீடியோவில் நான் சேர்க்கிறேன். இப்போ நீதிமன்றம் போட்டிருக்கின்ற உத்தரவுப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வழக்கு விசாரணையானது இதுவரைக்கும் நடந்தது ஒழுங்கா நடக்கல. அதனால தான் இந்த வழக்கு விசாரணையை வேற ஒரு அமர்வுக்கு மாற்றி இருக்கிறாங்க. 2வது, காவல்துறை ஆணையரை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையாக செயல்பட்டு இருக்கின்றார், அரசாங்கத்துக்கு கட்டுப்படவே இல்லை. 3வது, ரகசியம் காக்கப்படவே இல்லை. 4வது, ஒரு பெண் பாதிப்படைவாளே என்று தெரிந்து கொள்ளாம இந்த எஃப்ஐஆர் வெளியே விட்டிருக்கிறாங்க. இதுல உள்நோக்கம் இருப்பது போல தெரிகிறது. 4வது, குற்றவாளியை கைது பண்ணி மீண்டும் வெளியே விட்டிருக்கிறாங்க. ஏன் வெளிவிட்டாங்க, மீண்டும் ஏன் கைது பண்ணாங்க, அதற்கான விடை தெரியல. ஆக மொத்தத்துல அண்ணா பல்கலைக்கழகத்துல எத்தனை சம்பவங்கள் இப்படி நடந்தது, அந்த சம்பவங்கள்ல யாரெல்லாம் தொடர்புல இருக்கிறாங்க, சோ அவங்களை எப்ப கைது பண்ண போறீங்க, இதற்கான விடையானது கிடைக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? நீதியரசரே கேட்டிருக்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல இப்போ ஒரு பெண்ணுக்கு நடந்தது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருப்பதாக ஏற்கனவே இங்க படித்த மாணவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். 2வது, நிறைய பேரும் ஊடகத்துல பேசியிருக்கிறாங்க. அதனால இவனால எத்தனை பேர் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க, இவனை தாண்டி வேற யாராவது இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்களா, அதற்கான தரவுகள் என்ன, எல்லா விஷயத்தையும் கேட்டாங்க. ஆனா தமிழக அரசாங்கத்தினால முழு விவரம் தரப்பட முடியல. இன்னும் போக போக எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து எல்லாவற்றையும் சேகரித்து மொத்தமாக நாங்க அடுத்து விசாரிக்கக்கூடிய விசாரணை குழுவுக்கு நாங்க தரோம். நீதிமன்றம் கண்காணிக்கலாம், நாங்க வெளிப்படையாக நேர்மையாக தான் விசாரிக்கின்றோம் என்று உறுதியளித்திருக்கிறாங்கப்பா. சரி, ஏதாவது விடப்பட்டு இருந்தா அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. இது நல்லதா கெட்டதா என்று நீங்க சொல்லுங்க. ஒருவேளை எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக போராடும் என்பதனால அந்த பெண்ணுக்கும் காசு கொடுத்து நிவாரணம் வழங்கி இருக்கிறாங்க. 2வது, கேட்டபடி வேற ஒரு அமர்வுக்கு இந்த வழக்கை மாற்றி இருக்கின்றார்கள். யாராவது போராடினாங்கன்னா நீதிமன்றம் இப்ப கேள்வி கேட்கும், யோ நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், எதற்காக களத்துல இறங்கி போராடிக்கிட்டே இருக்கிறீங்க, அதனால மக்கள் தானே பாதிப்படைகிறாங்க, போய் வேலையை பாருங்க அப்படின்னு ஆளுங்கட்சி சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, ஆளுங்கட்சி நீதிமன்றத்தில் சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, ஆளுங்கட்சி சொல்றதை கேட்டு நீதிமன்றம் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சோ எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துவதற்கும் இந்த வழக்கு விசாரணை ஒழுங்கா நடைபெறுவதற்கு அழுத்தம் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா எதிர்கட்சிகளுக்கு? உங்க கருத்தையும் சொல்லுங்க. நன்றி.